அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் ஓத வேண்டிய ஒரு சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன சூறா, நிறைய பேருக்கு தெரிஞ்ச சூறா தான். ஆனால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இதை 70 முறை ஓதி துவா செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரே தஹஜ்ஜுல பதில் கிடைக்கும்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான சூறாவை அந்த நேரத்தில் ஓதும் போது இன்னும் அதற்கான அற்புதங்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த அற்புதத்தை கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா சில சூறாக்கள்லாம் சில நேரங்களில் ஓதும் போது அது ரொம்பவே அந்த நேரத்துக்குண்டான சிறப்போடு நமக்கு அது வாழ்க்கையில் பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதில் இந்த சூறாவை தஹஜ்ஜுல ஓதி பாருங்க. அந்த சூறா தான் சூரத்துல் இக்லாஸ். இப்போ இதை எப்படி ஓதணும்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஜ்ருக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் எந்திரிச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதுமானதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஜ்ர் பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தஹஜ்ஜத்தை முடிச்சுக்கலாம். அதனால் நம்ம எந்திரிச்சோம்னா தொழுகிறக்கு எவ்வளோ ஆகும், எப்படி எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 2 ரக்காத் தொழுகுவோம். அதுக்கப்புறம் துவா செய்வோம். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம்லாம் முன்னாடி அலாரம் வச்சு எடுத்துட்டா கூட நம்ம ஈஸியாக தொழுதுக்கலாம். அது இல்லாமல் நம்ம நடுவில் தான் தொழுகணும். 3 மணிக்குனா நிறைய நேரங்களில் நம்மளால் தொழுக முடியாமல் போயிடும். அதனால தான் எப்பயுமே 5 மணிக்கு ஃபஜ்ர்னா 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிங்கன்னா தஹஜ்ஜும் தொழுது ஃபஜ்ரும் தொழுதுட்டு நம்ம ஒரே ஒழுவுலையே என்ன பண்ணிக்கலாம், அமல் செய்து கொள்ள முடியும். அப்படி நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதுக்குங்க. முதல்ல தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு சிறப்பான முறையெல்லாம் இல்லை. நார்மலாக நம்ம எப்படி 2 ரக்காத் தொழுவோமோ, அது ஃபர்லோ நஃபிலோ அந்த மாதிரி தான் நம்ம தஹஜ்ஜத்தையும் தொழணும். தஹஜ்ஜத்துன்னு சொல்லிட்டு நியத் வைத்து நீங்கள் 2 ரக்காத் தொழுதுக்கோங்க. குறைந்தது தான் 2 ரக்காத். நீங்கள் 4 ரக்காத் தொழலாம், 8 ரக்காத்லாம் தொழலாம். தொழுதுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 70 முறை என்ன பண்ணணும்னா குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதணும். சூரா இக்லாஸ் தான் குரான்லேயே வச்சு ரொம்பவே அற்புதமான சூறான்னு சொல்லலாம். அதுவும் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த சூறா. ஏன்னா அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய சூறா. அதனால் இந்த சூறாவை நீங்கள் 70 முறை ஓதுறது ரொம்ப நேரம் எடுக்காது. ஆனால் நீங்கள் உணர்ந்து ஓதும் போது தான் அதனுடைய பலன் கிடைக்கும். இந்த சூறாவை ஓதும் போதே நீங்கள் அல்லாஹுவை பற்றி ஒரு 5 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. அந்த 5 உங்களுடைய மனசில் இருந்துட்டா போதும். நீங்கள் இந்த சூறாவை ஓதி முடிக்கும் போது உங்களுக்கான பதிலை அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்னா அந்த நேரத்தில் அல்லாஹு கீழ்வானத்தில் இருப்பான். என்னிடத்துல யாராவது கேட்குறவங்க இருக்கீங்களா, நான் கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான் அல்லாஹ். அப்போ அவனுக்கு பிடிச்ச குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதி விட்டு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அல்லாஹ் ரொம்ப திருப்தி அடைவான். ஏன்னா அந்த நேரத்தில் உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு தொழுகிறதே சிறப்பு. அதில் அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய சூறாவை ஓதுறது இன்னும் சிறப்பு. அந்த 5 சிஃபத் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூறா எடுத்துக்கிட்டாவே எப்படி இருக்கும், குல் ஹுவல்லாஹு அஹத். அப்போ அஹதுன்னு முடியுதா, அந்த அஹதுக்கு மட்டும் நீங்கள் மனசில் என்ன பண்ணிக்கோங்க, அர்த்தத்தை நிறுத்திக்கோங்க. முதல் வசனத்துக்கு அர்த்தமே என்னன்னா அல்லாஹு ஒருவன் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது அல்லாஹு ஷமது. சமதுன்னா என்ன அர்த்தம்னா தேவையற்றவன். அப்போ அல்லாஹு யாருடைய தேவையும் அற்றவன். அடுத்தது 3வது லம் எளிது வளம் யூலது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக வளம் எக்குல்லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. அப்போ இந்த 5 விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனசில் வச்சு ஓதணும். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வணங்குறதுக்கு வேறு யாரும் இல்லை, அவன் யாருடைய தேவையும் மற்றவனாக இருக்கிறான். அதே மாதிரி அவனை யாரும் பெறலை, அவனும் யாரையும் பெறலை. இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் அல்லாஹுடைய குழந்தைகள்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அல்லாஹுக்கு தாய் தந்தையர்கள்னு சொல்லி நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அதுதான் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. கடைசியாக அவனுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்தை 5 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. இது அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புகிறான். இந்த சூறாவை நீங்கள் விரும்பினாலே அல்லாஹ் உங்களை விரும்புகிறானாமா, மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகிறான். அந்த மனிதரை நீங்கள் விரும்புங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் விரும்ப சொல்லுங்கன்ட்டு. ஏன்னா இந்த சூறாவை அல்லாஹ் விரும்புறதுக்காகவே அந்த சிறப்பை கொடுக்கும்போது இந்த சூறாவை நம்ம 70 முறை ஒரே அமர்வில் தஹஜ்ஜத் நேரத்தில் என்ன பண்ணோம்னா தொழுது முடிச்சுட்டு ஓதி நீங்கள் துவா செய்யுங்க. அப்படி ஓதி துவா செய்யும்போது அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் நிறைவேறுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சூறாவை நீங்கள் 70 முறை ஓதுறது அப்படிங்கிறது 23 குர்ஆன் ஓதிய நன்மையை கொடுக்குது. நம்ம பொதுவாக திக்ருகள்லாம் ஓதிருப்போம் 20 முறை 15 முறை, 1 விடுத்தம் 2 விடுத்தம்லாம் ஓதுவோம். ஆனால் என்னைக்காவது குர்ஆனை 20 முறை 30 முறையெல்லாம் ஒரே அமர்வில் ஓதிருப்போமா? ஓதிருக்க மாட்டோம். ஆனால் இந்த சூறாவை ஓதுறதுனால 70 முறை 23 குர்ஆனை ஒரே அமர்வில் நம்ம தஹஜ்ஜத்தில் ஓதி முடிச்ச நன்மை நமக்கு கிடைக்குது. அவ்வளோ நன்மை மிகுந்த அந்த அமலை செய்கிற காரணத்துக்காகவே நமக்கு அல்லாஹ் நம்மளுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். அந்த நாள் முழுவதும் அப்படி ஒரு அஸ்திவாரமான ஒரு அமலை செஞ்சுட்டா அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த அமலை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அல்லாஹ் போதுமானவன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தினமும் சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.